நேயர்களே, இன்றைக்கு ஈரான்ல தற்போது 6 பாலங்களை தகர்த்திருக்கிறார்கள். மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா ஈரானின் மீது முன்னெடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு மேல இஸ்ரேலுக்குள் ஏராளமான ஏர்கிராப்ட், அதாவது ஆயில் ஃபில்லிங் ஏர்கிராப்ட், வானத்திலிருந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர்கள் உள்ள ஏர்கிராப்டை மொத்தமாக அங்கே கொண்டு கடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் தற்போது நமக்கு வந்திருக்கிறது. கத்தர் கத்தர், பஹ்ரைன், குவைத் போன்ற தலங்கள், சவுதி அரேபியா, அனைத்து தலங்களையும் நாங்கள் காலி செய்வோம். உதாரணத்திற்கு ஈரானுடைய தாக்குதல்களை பத்தி சர்வதேச அளவுல நமக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்லுகிற உண்மை என்னவென்றால், மிக வலிமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் மூலம் எப்படியாவது அவர்களை உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும், எந்த நிலையாவது உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரே முழு மூச்சில் அமெரிக்கா ஈடுபடுகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஈரான் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். பல மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் வாழக்கூடிய சிவிலியன் பகுதிகள், பாலங்கள், இப்படியே அமெரிக்கா குண்டை போட்டு பெரும் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன ஆனது என்ற கேள்வியும், திருப்பி தாக்குதல் நடத்தவில்லையா ஏவுகணைகள் மூலம், அமெரிக்க விமானங்கள் எப்படி உள்ளே போகிறது என்று பலவேறு கேள்விகள் இருக்கிறது. ஹெர்மூஸினுடைய ஒரு பக்கம் அமெரிக்கா தாக்குதல் நடத்த, மறுபக்கம் ஈரான் தாக்குதலை நடத்துகின்றது. கத்தர்ல இருக்கக்கூடிய அல் உதீது தளத்தில் இருக்கும் ஒரு லாங் ரேஞ்ச் ரெடார் சிஸ்டத்தை ஈரான் கத்தரில் இருக்கும் அமெரிக்காவினுடைய அல் உதீத் தளத்தை ஈரானுடைய அல் உதீதில் இருக்கும் லாங் ரேஞ்ச் ரெடார் கருவியை மிக லவகமாக ஈரான் தாக்குதல் செய்து அளித்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. அதே போன்று ஒரு பவர்ஃபுல் ஏர் ஸ்ட்ரைக் செய்ததன் மூலமாக இதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். 6 பாலங்களை ஈரானில் தகர்த்தோம் என்று நாம் சொன்னோம். அது மட்டும் இல்லைங்க, பந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய அதனுடைய இணைப்பு துறைமுகங்கள், சாலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய தாக்குதலால் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த துறைமுகத்தினுடைய வழித்தடங்களும் கூட அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கும் 3 மாடி அமெரிக்கர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் முழுமையாக ஈரானுடைய மிசைல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதனுடைய விவரங்கள் எதுவும் வரவில்லை. ஏற்கனவே நேற்றைய யுஏஇனுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை யுஏஇ மறுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், யுஏஇ மிகப்பெரிய தொழில் பிராந்தியமாகவும் டூரிஸ்ட் சென்டராக இருக்கின்ற போது இந்த தாக்குதல்களை உலகத்திற்கு தெரிந்தால் தன் நாட்டுடைய வருமானங்கள் இழப்பாகிவிடும் என்று யுஏஇ அவசர கதியில் இந்த தாக்குதலை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். ஓமனில் இருக்கக்கூடிய கடற்படை, அமெரிக்க கடற்படைக்கான ஆயில் நிரப்பும் இன்னும் சில அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ கேந்திரம் வாய்ந்த இடங்களும் அழிவுக்குள்ளா இருக்கிறது. கிட்டத்தட்ட பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அந்த 5th ஃபிளீட்டில் எஞ்சியவைகளையும் ஈரான் அழித்திருக்கிறது. குவைத்தில் அல் மினா, அது ஏற்கனவே நாம் சொன்னதை தாண்டி தற்போது குவைத்தில் இருக்கக்கூடிய டீசால்டேஷன் பிளான், அதாவது உப்பு தண்ணியிலிருந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய அந்த திட்டமும், குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பவர் பிளான்ட் அடிக்கிறாங்க, மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அமெரிக்கர்கள் அழித்து கொண்டிருக்கிற போது அதற்கு பகரமாக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், விடப்போறதில்லை என ஈரான் சொல்லிவிட்டது. ஆக மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய நிலைகள் இனி இருக்க விட மாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு பெரிய ராட்சச தாக்குதலை 2 நாடுகளுமே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் ஏர் ஸ்ட்ரைக் செய்கிறார்கள், ஈரானியர்கள் மிசைல் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆக பரஸ்பரம் 2 பேரும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவதின் மூலம் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை, மிக கடூரமான சூழ்நிலை
மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சபாகர் துறைமுகத்தில் ஈரானில் இருக்கும் சபாகர் துறைமுகம் தாக்கப்பட்டதற்கு பதிலாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மினா சலாமின் அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஜபல் அலி ஃபோர்ட் மற்றும் சுஐபா கேம்ப், அரிஜான் ஃபோர்ட், சுஐபா கேவ், அரிஃப்ஜான் ஃபோர்ட், இப்படி பல இடங்களை ஈரான் குவைத்தில் தாக்கி அளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஃபியூச்சர் ரிட்டாலியேஷன், இவ்வளவு இடத்தையும் அளித்த பிறகும் ஃபியூச்சரில் எதை அளிப்பது என்று அவர்கள் கத்தரில் இருக்கக்கூடிய ஹம்மாத் துறைமுகத்தை ஃபோர்ட், அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் பாஸ் துறைமுகம், அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஓமன், சிரியாவை இதுவரைக்கும் தாக்கவில்லை, தற்போது சிரியாவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய தளம், பஹ்ரைன் உட்பட. அமெரிக்கா தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்குவதாக, அமெரிக்காவினுடைய சுவடுகளை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடாது என்கின்ற அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலை பரஸ்பரம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இராணுவ கேந்திரம் வாய்ந்த, இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கத்தர்ல, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய கர்க் தீவு, ஷிர்க் தீவு, கிஷ் தீவுகள், கெஷாம் தீவுகள், பந்தர் அப்பாஸ், தெஹ்ரானுடைய பகுதிகள், இப்படி எல்லா இடங்களிலும், முக்கியமாக எந்தெந்த இடங்கள்லாம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலோ இவற்றையெல்லாம் கடுமையாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஜோர்டானில் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஜோர்டானில் இருக்கும் இராணுவ ரீஃபில்லிங் ஸ்டேஷன் காலி, குவைத் பவர் ஸ்டேஷன் காலி. ஏற்கனவே சொன்னதான், குவைத்தினுடைய வாட்டர் சப்ளை டெஸ்ட்ராய்ட் செய்யப்பட்டிருக்கிறது. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் இன் டெப்த் அட்டாக்டு பை USS-4. அமெரிக்காவுடைய 27 பேர் சில தாக்குதல்களிலே அமெரிக்கர்கள் குவைத்திலே காயமடைந்திருப்பதாக, மிகப்பெரிய அளவிலான காயமடைந்ததாக செய்திகள் வெளியா இருக்கிறது. அமெரிக்கா ஹெர்மூஸ் ஜலசந்தியை விட்டு வெளியே வரும் தாக்குதலை தொடர்வோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா முழுமையாக ஹெர்மூஸிலிருந்து பிளாக்கெடை நீக்கிவிட்டு போகும் வரை தாக்குதலை தொடர்வோம் என ஈரான் அறிவித்திருக்கிற நிலையில் ஈரானிய கப்பல்கள் எதுவும் அங்கிருந்து போக முடியாது என்ற அளவில் அமெரிக்காவினுடைய அழுத்தம் இங்கே மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்காமை தாக்கி அழிப்போம், நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை IRGC கடும் எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. இங்க பாருங்க, எங்க நாட்டுடைய தளங்கள், எங்கள் நாட்டுடைய மக்கள் வாழுகிற இடங்கள், எங்கள் நாட்டுடைய ஃபோர்ட் எல்லாவற்றையும் நீங்கள் தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் IRGC உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அமெரிக்காவுடைய சென்காம் மிக பயங்கர தாக்குதலுக்கு இலக்காகும் என்று அவர்கள் சொல்லியிருப்பது அமெரிக்காவின் வேறு சில இலக்குகளை, அநேகமாக இது யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் கூட தாக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் செல்லும். மத்திய தரைக்கடலை தாண்டி ரஷ்யா இதிலே இணைந்திருக்கிறார்கள், சீனா இணைந்திருப்பதால் ஒரு கட்டத்தில் டியூகோகர்சியா வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய 4000 கிலோமீட்டர், அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் இது ICBM, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல் வைத்திருக்கிற அவர்கள் ஈரோப்பாவை தாக்கி கொண்டே இருக்கின்ற போது, மத்திய கிழக்கை தாக்கி கொண்டிருக்கிற போது திடீரென ஈரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தாக்குவதற்கு எவ்வளவு காலமாகும்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அப்படியும் போரை அவர்கள் விரிவுபடுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் இழந்து விட்டார்கள் எல்லாவற்றையும். இன்னைக்கு பாலங்களை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி மிக முக்கியமான நகரங்களில் மக்கள் எல்லாம் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அதற்கு அவர்கள் பழிவாங்குவதாமல் விடமாட்டார்கள். உள்நாட்டுக்குள் குருதிசை தூண்டிவிட்டு அங்கேயும் பிரச்சனை பெறுகிறார்கள். ஆக குருதிசை தடுப்பதன் நோக்கமாக குர்திஷ் பகுதிகளில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, ஈராக்கில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குர்திஷையும் பழிவாங்குவதற்காக தொடர்ந்து ஈரானில் இருந்து குர்திஷ் நிலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. குர்திஷ்கள் வரக்கூடிய படைகள் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக IRGC குர்திஷ் படைகள் இருக்கக்கூடிய முகாம்களை மிக கடுமையாக நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று எந்த நேரமும் பாபல் மந்தப் மூடப்படும் என்கின்ற ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. பாபல் மந்தப் மூடப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய தீவுகளில் அப்துல் மாலிக் அல் ஹவுதியினுடைய அறிக்கையின்படி எந்த நேரமும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அப்துல் மாலிக் அல் ஹவுதினுடைய அறிக்கைப்படி சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் தீவுகளிலே இருந்து ட்ரேட் சென்டரை அளிக்கப் போகிறார்கள். அந்த ட்ரேடிங் விவகாரத்தை அவர்கள் அளிக்கின்ற போது சவுதி அரேபியா, இஸ்ரேல் எல்லா நாடுகளுடைய வர்த்தகமும் பாதிக்கப்படும். உலக வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 35% பாதிக்கப்படும். எண்ணெய் வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹெர்முஸ் ட்ரேடிங், வணிக பொருட்கள் செல்வதற்கு முக்கியமாக பாபல் மந்தப், இப்படி எல்லாமே அளிக்கப்படுகிற நேரத்தில் ஒரு பெரும் பிரளயம் ஏற்படும் என்கூடிய களச்சூழல் இப்போது வலிமையாக காணப்படுகிறது. அமெரிக்கா தீவுகளை குறிப்பாக பயங்கரமாக தாக்குவதற்கு காரணம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும், வரலன்னா காலி. இப்ப அதுக்கு தான் அமெரிக்கா இந்த தீவுகளை எல்லாம் தாக்கின போதும் முழுமையாக ஈரானுடைய பலத்தை அழிக்க முடியாது. அதுக்கு காரணம் ஈரானுடைய புறச்சூழலியல், ஈரானுடைய இயற்கை வளங்கள், ஈரானுடைய மலைகள், காடுகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஈரான் இப்போது வலிமையாக இருப்பதற்கு காரணம் ஈரானுடைய இந்த இயற்கையான சூழ்நிலை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கலாம். அமெரிக்கா எப்படியாவது தாக்கி அச்சமுறுத்தி அவர்களை மசிய வைத்து விடலாம் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோது நாங்கள் மசிய போவதில்லை என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய சையத்சாத் இராணுவ வளாகம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது. சையத்சாத் இராணுவ வளாகம், இந்த வளாகத்தில் அமெரிக்காவுடைய நிலைகள் இருந்த போதும் அது ஈரானால் அறிவிக்கப்பட்ட உடனே ஐக்கிய அரபு அமீரகம் அப்படியெல்லாம் இல்லை என மறுதளித்ததுக்கு காரணம், சையத்சாத் இராணுவ வளாகத்தில் தடுக்க முடியவில்லை என்றால் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு கேள்வியாகும். ஆகவே அமெரிக்கர்களுடைய அந்த தளம் பெரும் சேதாரத்தை சந்தித்திருப்பதை உடனடியாக இவர்கள் மறுத்தது மட்டுமல்ல, 3 மாடி கட்டிடங்கள் அமெரிக்கர்கள் தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதையும் அளித்திருக்கிறார்கள் என்பது யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா அந்த தீவுகளுக்கு வரக்கூடிய இணைப்புகள், அதே மாதிரி துறைமுக இணைப்புகள் எல்லாவற்றையும் குறிவைத்து தாக்குறாங்க. அமெரிக்கர்கள் தாக்குதல்கள்ல தொடர்ந்து தீவுகளைத்தான் நான் சொன்ன மாதிரி தொடர் தாக்குதல் நடத்துகிறார்கள். 10 நிலைகளில் குவைத்தில் தாக்கியிருக்கிறார்கள். அல்மினா மட்டுமல்ல, பல இடங்களில் 10 நிலைகளில் இதற்கு பழிவாங்குவதற்கு ஈரான் தொடர்ந்து குவைத்தை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அப்ப எந்த அளவிற்கு சேதாரம் இருக்கும் என்று பாருங்கள். ஈரான் மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. ஈரானில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், பல ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம், 100 கணக்கிலும் இருக்கலாம், அதை நாம் சொல்ல முடியாது. ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் மட்டுமில்லாமல் ஈரானுடைய தீவுகளுக்கான சாதைகள், இனப்பாசைகள், டெலிகாம்ஸ், ரேடார்கள் எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவுடைய தளங்கள் குவைத், பஹ்ரைன், கத்தர், சவுதி அரேபியா, UAE மற்றும் உண்டான ஒரு காலத்தில் இனி அவர்கள் அரபு நாடுகளில் கால் பதிக்க முடியாத அளவிற்கு அமெரிக்க தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி டீசால்டேஷன் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றும் உண்டானது குவைத்தில் அழித்து விட்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் நாட்டுடைய உட்கட்டமைப்பை நீங்கள் அழித்தால் உங்கள் நாட்டுடைய உட்கட்டமைப்பை அரபு நாடுகளில் அனைத்தும் காலியாகிவிடும், அமெரிக்கருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு அரபு நாடு தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பவர் பிளானையும் தாக்கி இருக்கிறாங்க பவர் பிளான் குவைத்தில். அதே மாதிரி டீசால்டேஷன் பிளான், பவர் பிளான்ட்டை குவைத்திலலாம் துபையிலலாம் தாக்கிட்டா துபையெல்லாம் அழித்து போயிடும். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. அமெரிக்கா இங்கே தாக்கத்தக்க சவுதி அரேபியா போன்ற அமெரிக்காவுடைய பாதுகாவலர்களாக இருக்கும் ஒட்டுமொத்த அரபுகளும் நடுநீதிக்கு வந்துடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதுவரை தாக்காத, ஏற்கனவே ஜோர்டானில் தாக்குவதை போன்று இப்போது சிரியாவில் இருக்கக்கூடிய அல் தனாப், சிரியாவில் இணையான அல் தனாப் அமெரிக்க கட்டளை தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தாக்கப்படவில்லை. அல் தனாப் கட்டளை தளங்கள் அளிக்கப்பட்டன. அமெரிக்கா இது ஒரு முக்கியமான இராணுவ தளமாக பார்க்கின்றது. அல் தனாப் கட்டளை தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. நேற்று JD வான்ஸ் ஈரான், இஸ்ரேல் தான் இதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலில் குவியலாக அமெரிக்காவினுடைய போர் நிலைகள், விமானங்கள் குவிக்கப்படுகிறது. இது உலக போராக மாறிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட நிலைமை சிக்கலாக இருக்கிறது. ஈரானுடைய நீங்கள் பார்த்தால் ஈரானுடைய முக்கிய துறைமுகமான ஷாஹித் ரஜி இணைக்கும் ரயில் நெட்வொர்க்கின் முனையமாக செயல்படக்கூடிய ஷாஹித் ரஜிலை இணைக்கும் ரயில் நெட்வொர்க்கினுடைய முனையமாக செயல்படும் பந்தர் அப்பாஸினுடைய மேற்கு ரயில்வே டிராக்கள். இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரயில்வே டிராக்கு, பாலங்கள்,
மின்சார கட்டமைப்புகள், மக்கள் வாழும் இடங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அளிக்கின்றார்கள். அமெரிக்கர்கள் ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள், இவர்களும் அளிக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஈரோப்பியர்களையே தாக்குவதற்கு மிகுந்த நாளாகாது. மிக விரைவிலே ஈரோப்பியர்களும் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈரோப்பா நாட்டில் ஈரான் தாக்குவதற்கான வழிமுறைகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த போர் சர்வதேச நிலை போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.